பொதுவாக ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறத நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். பாபா வாங்கேவா இருக்கட்டும், இல்லை நோஸ்ட்ரடமஸாக இருக்கட்டும், 1008 ப்ரிடிக்ஷன் இருந்தாலும் 2024 அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரெடிக்ஷனை சொன்னது பாபா வாங்க, நோஸ்ட்ரடமஸ் அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது. இதை சொல்லியிருப்பது சயின்ஸ் டீம், அறிவியல் சம்பந்தமான ஒரு ப்ரெடிக்ஷன். அதுவும் குறிப்பாக NOAA, அதாவது யூஎஸ் பேஸ்ட் நேஷனல் ஓஷியானிக் அண்ட் அட்மாஸ்பரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். இந்த அமைப்பு தான் இந்தியா, மலேசியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா இந்த 4 நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. அதிலும் இந்தியா 2015-16 விட கொடுமையான ஒரு காலகட்டத்துக்கு நீங்கி வருகிறது அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் எல் நினோ. இந்த எல் நினோ அப்படிங்கிறது என்ன? அது இந்தியாவை 2023-24க்குள் எப்படி பாதிப்படைய வைக்க போகிறது? இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 முக்கியமான பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ ஃபியூச்சரை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி வெஹிக்கிள், அந்த நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய காராக இருக்கட்டும், இல்லாட்டி பல தரப்பட்ட வாகனங்களாக இருக்கட்டும், அதனுடைய ஃபியூச்சர் என்ன, ஈவி தான் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக் எஃப்எம். அது மட்டும் கிடையாது, நான் சொன்ன பாபா வாங்கே, நோஸ்ட்ரடமஸ் இவங்களை பற்றியான ஆடியோ புக்கும் குக் எஃப்எம்ல அவைலபிள் தான். குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன் குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணணும்? அது ஆடியோ புக், தமிழ் ஆடியோ புக் மட்டும் கிடையாது, ஆடியோ புக் சம்மரி அப்படிங்கிறதும் இருக்குது. ஆயிரக்கணக்கான ஆடியோ புக்கை ஒரே அப்ளிகேஷனில் உங்களுக்கு தகுந்த ஸ்பீடில் 1x கேட்கலாம், 1.25x கேட்கலாம், உங்களுக்கு தகுந்த நேரத்தில் டிரைவிங் மோடு இருக்குது, படுக்கும்போது 2 மணி நேரம் மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மோடு இருக்குது. இப்படின்னு சொல்லி நிறைய ஃபீச்சரை உள்ளடக்கியது தான் குக் எஃப்எம். அப்படிப்பட்ட குக் எஃப்எம்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆனால் டவுன்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு 60% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கான வீக்கெண்ட் சேல் நடந்துட்டு இருக்கு. இந்த ஜூன் 10-11 மட்டுமே 60% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்காக யூஸ் பண்ண வேண்டிய கோட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சேல் 60 அப்படிங்கிறது தான். இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி 60% டிஸ்கவுண்டுடன் நீங்கள் குக் எஃப்எம்மை யூஸ் பண்ணலாம். கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. அமெரிக்காவினுடைய NOAA அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். 2023-2024க்குள்ள மிகப்பெரிய ஒரு அழிவை இந்த உலகம் சந்திக்க போகிறது அப்படிங்கிறது தான். அந்த அழிவுக்கு காரணம் எல் நினோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல் நினோனா என்ன அப்படிங்கிறது 1800 இந்த காலகட்டத்திலேருந்தே மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வந்தாலும் 1936-37 அடுத்ததாக ஒரு 72, 76, 83, 2016 இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாமே மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. ஸோ 2015-16 நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம். சென்னையிலலாம் ஃப்ளட்டு, அப்படி ஃப்ளட்டுலாம் வரும்போது சில பல இடங்களில், இந்தியாவில் சில பல இடங்களில் வறட்சி அப்படிங்கிறது ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் கிளைமேட் சேஞ்சையும் தாண்டி காற்று தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் நம்ம நம்பித்தான் ஆகணும். இந்த காற்று எப்படி ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமாக மாறுது அப்படின்னா, இந்த எல் நினோ அப்படிங்கிறதுக்கும் இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? கேள்விகள் நிறைய வந்துச்சுன்னா நேராக நம்ம பசிபிக் பெருங்கடலுக்குள்ளே போக போகிறோம். பசிபிக் பெருங்கடலுக்கு மேலே நம்ம நின்றுட்டு இருக்கும்போது சூரியன் சுட்டெரிச்சிட்டு இருக்கு. 2022-2023 இந்த வருடத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு உஷ்ணம் அப்படிங்கிறத நம்ம அனுபவிச்சிருப்போம். நிறைய வீடுகளில் ஃபேன் 24 ஹவர்ஸும் ஓடி இருக்கும். நிறைய மனிதர்கள் சொல்லியிருப்போம், என்னடா இவ்வளோ நாள் இல்லாத வெயில் இப்படி இருக்கே, தீயா இருக்கே அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ இந்த வெயிலினுடைய தாக்கம் அடுத்ததாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பசிபிக் பெருங்கடலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வெயில் கொளுத்துன்னு கொளுத்தும் போது அந்த வெயில் காற்று வழியாக பயணம் செய்து நேராக நீரை வந்து அடைகிறது. கரெக்டு தானே? ஸோ இந்த காற்றில் வெயிலை பிரதிபலிக்கக்கூடிய இல்லாட்டி வெயிலை உட்கிரகிக்கக்கூடிய எந்த பவரும் இல்லாதனால காற்று அப்படிங்கிறது நார்மலாக சூடு ஆகவே ஆகாது. நேராக தண்ணீரில் வந்து படுது. இந்த வெளிச்சம், சூரிய வெளிச்சம் தண்ணீரில் வந்து பட்ட உடனே தண்ணீர் சூரிய ஒளியை உட்கிரகிக்குது. அப்போ தண்ணீர் என்னாகும்? மெதுவாக சூடாக ஆரம்பிக்கும். ஸோ மெதுவாக சூடாகிற இந்த தண்ணீர் அப்படிங்கிறது அதன் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய காற்று இருக்குது பார்த்தீங்களா, காற்று எல்லா இடங்களிலும் ஒரு அழுத்தத்துடன் இருப்பதனால் நாம் அதை உணர்வது கிடையாது. ஆனால் கைகளை இப்படி சடார்னு வீசினாலோ இல்லாட்டி நம்ம வாகனத்தில் போகும்போதோ
அந்த காற்றினுடைய அழுத்தத்தில் சின்னதாக ஒரு மாற்றம் வர்றதுனால காற்று ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசைக்கு மூவ் ஆகிறத நம்ம காற்று வீசுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கடற்பரப்பில் ஏற்பட்ட உஷ்ணநிலை மாற்றம் காரணமாக நீர் சூடாகுது, நீராவி தோன்றுகிறது, அந்த நீராவி காற்றில் பரவுது. நீராவி காற்றில் பரவும் போது என்ன ஆகும்? அந்த காற்றும் உஷ்ணமடையும். ஸோ உஷ்ணமடையும் காற்று அப்படிங்கிறது கொஞ்சமாக விரிவடையும். அப்படி விரிவடையக்கூடிய காற்று என்ன செய்யும்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாண்டா அப்படின்னு சொல்லி ஓட ட்ரை பண்ணும். அப்போது மறுபடியும் உஷ்ணம் குறைந்த ஒரு காற்று இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு வேக்கண்ட் வருதுல்ல, அந்த வேக்கண்டை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் இருக்கக்கூடிய காற்று, அதாவது உஷ்ணநிலை குறைந்த காற்று நேராக இந்த இடத்த ஃபில் பண்ண தொடங்கும். இப்படி ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இந்த சைக்கிளை தான் நார்மலாக நாம் காற்று அப்படின்னு சொல்கிறோம். இந்த சைக்கிள் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாலாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை சூறாவளி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, எக்ஸாக்டாக இந்த எல் நினோ அப்படிங்கிறத எப்போதிருந்து விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1567 வருடம் கிடைத்த குறிப்புகளின் அடிப்படையிலிருந்து விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறாங்க. 1567 தென் அமெரிக்க மீனவர்கள் ஒரு சின்ன குறிப்பு ஒன்று ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அந்த குறிப்பில் என்ன இருக்குன்னா, என்னைக்கும் இல்லாத அளவுக்கு பசிபிக் மகா சமுத்திரத்தில் பெருநாட்டிலேருந்து ஈக்குவடார் வரை மிகப்பெரிய அளவில் உஷ்ணநிலை கூடுதலாக இருக்குது. அப்படி உஷ்ணநிலை கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெப்பநிலை நீரோட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வருடம் 1567க்கு பிறகு ஒவ்வொரு தரவுகளாக பார்க்குறாங்க விஞ்ஞானிகள். ஏன் பர்டிகுலராக அந்த வருடத்தில் உஷ்ணநிலை கூடுதலாக இருக்க வேண்டும், இதே மாதிரியான வருடங்கள் இருக்கா அப்படிங்கிறத தேடி 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 கண்டுபிடிக்கும் போது தான் விஞ்ஞானிகளுக்கு ஒரு உண்மை புரிய வருது. ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, இந்தியா, மலேசியா இந்த 4 நாடுகளில் எப்பெல்லாம் வறட்சிகள் வருதோ, எப்பெல்லாம் அதிக மழை பெய்யுதோ அந்த நேரத்தில் பசிபிக் பெருங்கடலில் உஷ்ணநிலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, மலேசியா, இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 நாடுகளையும் உன்னிப்பாக கவனிக்கும் போது விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3-7 வருடங்களுக்குள் ஒரே ஒரு ஈவெண்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அந்த ஈவெண்ட் தான் எல் நினோ. இந்த எல் நினோவை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிடணும்னா வாக்கர் சர்க்குலேஷன் அப்படிங்கிற ஒரு சுழல் வட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நான் முதலே சொன்ன மாதிரி சூரிய வெளிச்சத்தால் கடல் நீர் சூடாகுது. சூடாகிற கடல் நீர் நீராவியாக மாறி மேற்புறம் இருக்கக்கூடிய காற்றுடன் கலக்கிறது. சூடாக இருக்கக்கூடிய நீர் தான் நீராவியாக மாறுறதுனால இந்த காற்றுடன் கலக்கக்கூடிய நீராவி காற்றையும் வெப்பமடைய வைக்குது. பொதுவாக மேற்கு வெப்பமண்டல பசிபிக் பகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, அதாவது ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தோனேஷியா வர, அது ஒரு குறைந்த காற்றழுத்த அமைப்பாகும். அதே நேரத்தில் வறண்ட குளிரான கிழக்கு வெப்பமண்டல பசிபிக் மண்டலம் எடுத்துக்கிட்டோம்னா, தென் அமெரிக்காவிலிருந்து பெருநாடு வரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது உயர் அழுத்த பகுதி ஆகும். நான் சொன்ன மாதிரி உயர் அழுத்த பகுதியிலிருந்து தாழ்வான அழுத்த பகுதிக்கு காற்று அப்படிங்கிறது எப்பவுமே அப்படியே ஃபோர்ஸாக போகும். எப்பவுமே அப்படி தானே, அழுத்தம் கூடிய பகுதியிலிருந்து அழுத்தம் குறைந்த பகுதிக்கு ஒரு நீரோடையாக இருந்தாலும் சரி, காற்றாக இருந்தாலும் சரி பரவ ஆரம்பிக்கும். இந்த பரவுதல் அப்படிங்கிறதுல உஷ்ணநிலையும் சேரும்போது அங்கே மேகங்கள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. அந்த மேகங்கள் இந்த காற்றழுத்தம் அப்படிங்கிறது சர்க்குலேஷன் ஆகிறதுனால ஒரு இடத்துல போய் பெரிய மழையா பொழிந்து மறுபடி அந்த காற்று கிழக்கிலிருந்து மேற்கு பக்கமாக வந்த காற்று மேகமாக மாறி மழை பொழிந்த பிறகு மேற்கு பக்கத்திலிருந்து கிழக்கு பக்கமாக சுழன்று மேற்கு பக்கத்திலே வந்து முடிவடைகிறது. இந்த ஒரு சர்க்கிளை தான் வாக்கர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சர்க்கிளில் ஒரு 3-7 ஆண்டுகளுக்குள் ஒரு பேட்டர்ன் வேரியேஷன் அப்படிங்கிறது வருது. அந்த பேட்டர்ன் வேரியேஷன் தான் எல் நினோ. ஸோ வாக்கர் சர்க்குலேஷனில் ஏற்படக்கூடிய மாற்றமும் அதீத உஷ்ணநிலையில் ஏற்படுவதும் தான் எல் நினோக்கு காரணம். அப்படின்னா இந்த எல் நினோவினுடைய ஒரு ஆப்போசிட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை லா நினோ அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ பசிபிக் பெருங்கடலில் நடக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் வித்தியாசம் தான் எல் நினோ அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு. இதனால தான் இந்த காற்று அப்படிங்கிறது அதிகமாக வீசக்கூடிய, இல்லாட்டி இந்த மேகங்கள் உருவாகக்கூடிய இந்தியா, இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் ஆஸ்திரேலியா பகுதிகளில் அதிக அளவு வறட்சியும் வரலாம், அதே நேரத்தில் அதிக அளவான ஃப்ளட்டும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒவ்வொரு 7 வருடங்கள் இல்லாட்டி 3 வருடங்கள்லேருந்து 7 வருடங்கள் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லும்போது 2022 உஷ்ணநிலை அதிகரித்ததால் 2016 எல் நினோ உருவாகி மிகப்பெரிய தாக்கத்தையும் கொடுத்ததுனால விஞ்ஞானிகள் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. 2023 நவம்பர் டிசம்பர்லேருந்து 2024 ஏப்ரல் மேக்குள்ள மிகப்பெரிய அளவு வறட்சியையும் இல்லை மிகப்பெரிய அளவு ஃப்ளட்டையும் இந்தியா சந்திக்க போகுது. அதுவும் குறிப்பாக சென்னை ரீஜனில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நம்மளால் தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா
நம்மளால தடுக்க முடியாது. ஆனால் அரசாங்கங்கள் நினைத்தால் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபடலாம். இன்னைக்கு நம்ம இதை ப்ரிடிக்ஷனாக சொல்கிறோம். இன்னையிலேருந்து அரசாங்கம் இந்த எல்னினோனா என்ன, எல்னினோவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், வெதர் ரிப்போர்ட், ஏன்னா அவங்கக்கிட்ட அரசாங்கமே கையில் இருக்குது, அவங்கக்கிட்ட ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது, அவங்கக்கிட்ட பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இருக்காங்க. அவங்க நினச்சாங்கன்னா இதனுடைய சைடு எஃபெக்ட் என்னவா இருக்கும், எந்தெந்த இடத்துல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற முடியும். இந்த எல்னினோ லானினோ அப்படிலாம் சொல்கிறோமே பசிபிக் பெருங்கடலில், இதே மாதிரி இந்திய பெருங்கடலிலும் பேட்டர்ன் வித்தியாசம் வருமா என்று கேட்டால் வரும். அதை இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய பெருங்கடலினுடைய வெப்ப இருமுனை அப்படின்னு சொல்லி தமிழை அழைப்பார்கள். ஸோ இப்படி எல்லா பெருங்கடலிலும் வரும். ஆனால் பசிபிக் பெருங்கடலில் வரக்கூடிய இந்த உஷ்ணநிலை மாற்றம், இந்த காற்றழுத்தம் காரணமாகத்தான் எல்னினோ அப்படிங்கிறது உருவாகுது. எல்னினோவினுடைய இனிஷியல் ஸ்டேஜாக இப்போவே நிறைய நாடுகளில் காட்டுத்தீ இல்லை பல நாடுகளில் வறட்சி அப்படிங்கிறதுலாம் வர தொடங்கி இருக்கும். ஒரு இடத்துல வறட்சி வர தொடங்குது அப்படின்னா அதனுடைய எதிர்முனையில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஃப்ளட்டு வரலாம் அப்படிங்கிறதும் ஒரு கணிப்பாக இருக்கிறது. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருக்க வேண்டிய தருணத்தில் நம்ம இருக்கோம். எல்லா வருடங்களிலும் நவம்பர் டிசம்பர் ஓடி போயிடாதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம். ஏன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை போன்ற ரீஜன் இல்லாட்டி நாகப்பட்டினம் நம்ம எடுத்து பார்த்தாலும் சரி, டெல்டா மாவட்டங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த நவம்பர் டிசம்பரில் தான் பெரிய அழிவுகள் அப்படிங்கிறது உருவாகி இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஜூன் மாதம் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த எச்சரிக்கை நவம்பர் டிசம்பரில் தான் பிரதிபலிக்க போகிறது. சேஃபாக இருந்துக்கலாம். இது நார்மலான ஒரு ப்ரிடிக்ஷன் கிடையாது. எல்லா 7 வருடங்கள் இல்லாட்டி 3 வருடங்கள்லேருந்து 7 வருடங்களில் எப்போ வேணாலும் இப்படி ஒரு மாற்றம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள் சொன்ன இப்போ எச்சரிக்கை கொடுத்துருக்கக்கூடிய உண்மையான ப்ரிடிக்ஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம், ஒரு புரிதலை ஏற்படுத்தலாம். அரசாங்கம் தயார் நிலையில் இதை எதிர்கொள்வதற்கு தயாராகலாம். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா அவ்வளவு இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா நம்மளை பாதுகாக்க முடியும். ஆனால் அவங்கள நினைக்க வைக்கணும்னா, இப்படி ஒரு எச்சரிக்கை வந்துருச்சாம்ப்பா, எங்களுக்கெல்லாம் முதலே தெரிஞ்சிருச்சு, கடைசியாக வந்து சொல்லக்கூடாதுல, எங்களுக்கு இப்போ தான் தெரியும் நீ அப்படின்னு சொல்லி நீங்களே என்ன செய்யலாம், கேள்விகளை கேட்கலாம். ஸோ எல்னினோனா என்ன, அதனுடைய பாதிப்புகள் என்ன, அது ஏன் உருவாகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த ஒரு பதிவில் கொடுத்துருப்பேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.